ஊழல்ல கூட ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுனீங்க திமுகன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? 10 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு போனாங்களா? 13 லட்சம் கோடியை தாண்டி இருக்கா? இப்போ இதுலயும் ஊழல் செஞ்சு அதையும் மறைச்சு அதுலயும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய திமுகவுடைய முகத்திலேயே கிழிச்சிருக்கோம். இந்த வெள்ளை அறிக்கை வந்ததுல மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. என்ன விஷயம்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியரா மாற்றி வச்சிருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யாம கடனை வாங்கின நீ எதற்காக மக்களுடைய வரி பணத்திலிருந்து 200 கோடியை கொண்டு போய் தூக்கி கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு உங்க மகன்கிட்ட கொடுத்தீங்க? யார் விட்டு போனோம்? குப்பை விட்டு போனோமா, கட்சி பணமா? இப்போ மக்களுடைய வரி பணத்தை எவ்வளவு வீணடித்து விட்டு இன்னைக்கு வீரப்பா வந்து வாய்களே திமுகவில் இருந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேசுறீங்கன்னாக்கா வெக்கமா இல்லையா? தின்னு கொழுக்குன்னு சொல்லுவாங்களே பெருச்சாலி கையில கிடைச்சிருச்சுன்னா, அதே போல இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு உங்க கூட இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கும் ஒருத்தனை கூடவே வச்சிருந்து அயலக பிரிவில் அவனுக்கு ஒரு பதவியை போட்டு கொடுத்து அவன் மூலமாக 2000 கோடி வந்து அவன் வந்து பணத்தை வந்து அதில் வந்து ஜென்ரேட் பண்ணா, இதில் மெத்துலன்னு சொல்லி நம்ம செய்திகள் பார்க்க முடிஞ்சும் பொழுது இப்போ முழுக்க எந்த துறையில் கிடைச்சாலும் எப்படி கிடைச்சாலும் எல்லா வகையிலும் பணம், அந்த பணத்தை கபலீகரம் செய்து அவர்கள் தன்னிவசப்படுத்தணும். இவ்வளவுதான் சார். நீங்க இது கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு. இதை ஸ்டெப்பனா கேள்வி கேட்க யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்பொழுது சரத்குமார் வந்தார், கனவு கண்டார், கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். கமலஹாசன் வந்தார், ஒருத்தர் தார் தூக்கி போட்டு கையில் கொடுத்துட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக அங்கே போயிட்டார். அப்போ யாருமே கேள்வி கேட்க வழி இல்லை அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தில் பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவனாக தளபதி விஜய் அவர்கள் உள்ள வந்தாரு. மக்கள் பேரன்பு கொண்டு நேசிச்சு இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆக்கி இவங்களை திறத்தை அடிச்சிருக்காங்க. எல்லாரும் இது வரைக்கும் வந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் போவாங்க. முதல் முறையாக சிஎம்ஆ டைரக்டா போன ஒரே நபர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். வெள்ளை அறிக்கையிலே வந்து நிறைய ஊழல்கள் தெரியுது. இந்திய அளவில் இப்போ 2வது இடத்துல முன்னேறி இருக்கு தமிழகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணமே இந்த கடன் வாங்கினது தான் காரணம் அப்படிங்கிறாங்களே. கடனை வாங்கி கொண்டு போய் அந்த காசை வச்சு நீ கணக்கு காமிக்கிறதுக்கு பேர் வந்து அது வளர்ச்சியா சார்? எங்களுடைய டார்கெட் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சார். வரக்கூடிய 29 விட்டுருங்க எம்பி எலெக்ஷன், அடுத்த 31 வரும்பொழுது தாவேகா தேசிய கட்சியாக மாறிடும். கிட்டத்தட்ட சவுத் இந்தியா பக்கம் பிஜேபியோடைய நிழல் கூட வராது சார். கல்யாண வீடு முழுக்க இலவு வீடா மாற்றி வைக்க போற இடமெல்லாம் உட்காந்து புலம்புறீங்க. நீ தோத்து போயிருக்க, நீ எம்எல்ஏவா கூட இல்லை, நீ செஞ்ச மோசமான ஆட்சி, அதுக்கெல்லாத்தையும் வந்து அங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு தனியாக என்ன பண்ணோம்? செலவு பண்ணி கட்சி வந்து நீ கூட்டம் போட்டு அங்கே உட்காந்து புலம்பு. உனக்கு முட்டு கொடுக்கத்தான் முட்டா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள வச்சு புலம்ப விடு. உதயநிதி கொஞ்சமும் யோசிப்பாரா, யோசனை இருக்குமானா எனக்கு தெரியல சார். 4 சீட்டர் சோஃபா வந்து 5 சீட்டர் சோஃபா வச்சு சோஃபா மாடல் ஆட்சின்றாரு. அவர் யார் சார்? மிஸ்டர் மிட் நைட் மாடல். அவர் மிஸ்டர் மிட் நைட் மாடல் நைட்டு உட்காந்து ஆய்வு பண்றது, ரீட்வீட் பண்றது, காலுகளை தேடிக்கொண்டு அலைவது நான் சொல்லலை. அவங்களுடைய நெருங்கிய பின்னி பிணைஞ்சு ஒன்னா இருக்க போறேன்னு சொல்லி எடப்பாடியும் ஸ்டாலின் முயற்சி எடுத்தாங்க. அந்த எடப்பாடி தான் சொன்னாரு. வணக்கம் நேயர்களே, இன்று நம்முடன் டிவிகேவின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லை சார், கவலையில் தான் இருக்கிறோம். ஏன்னா அதாவது ஊழல்ல கூட ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுனீங்க திமுகன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? 10 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு போனாங்களா? 13 லட்சம் கோடியை தாண்டி இருக்கா? அப்போ இதுலயும் ஊழல் செஞ்சு அதையும் மறைச்சு அதுலயும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய திமுகவுடைய முகத்திலேயே கிழிச்சிருக்கோம். ஸோ மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை ஏன் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டே போகுது நம்ம கேள்வி எழுப்பணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பல ஆயிரம் கோடி வந்து முதலீடாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. நான் 3 நாட்களுக்கு இது வரைக்கும் வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சேன். துபாய், சிங்கப்பூர், மலை இந்த மாதிரி போயிருந்தா இல்லைங்களா? 3 நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு இன்றைக்கி பல ஆயிரம் கோடி உள்ளே வந்திருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கி வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது எல்லாத்துலேயும் ஊழல். இன்னும் சொல்ல போனீங்களுக்கு இந்த வெள்ளை அறிக்கை வந்ததில் மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. என்ன விஷயம்னா, இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், இயற்கை வளங்கள்லேருந்து சம்பாதிக்கக்கூடியது, கனிம வளங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த பணம் எதுவுமே அரசாங்க கஜானாவுக்கு சென்றடையவில்லை. முழுக்க இன்றைக்கு வந்து தனி மனிதனுக்காக செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோரிக்கை வலுத்த வண்ணம் இருக்கிறது. அதாவது அரசாங்க கஜானாவுக்கு நீங்கள் கொண்டு வராமல் முழுக்க நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாத்தையும் கடனை வாங்கியே நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு துப்பு இல்லை உனக்குன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியராக மாற்றி வச்சிருக்கிறீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யாமல் கடனை வாங்கின நீ எதற்காக மக்களுடைய வரி பணத்திலேருந்து 200 கோடியை கொண்டு போய் தூக்கி கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு உன் மகன்கிட்ட கொடுத்தீங்க? யார் விட்டு போனோம்? குப்பை விட்டு போனோமா, கட்சி பணமா? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொண்டு போய் உதயநிதி அவர்கள் 200 கோடியை கொண்டு போய் எங்கே போட்டீங்க சார்? அது மூலம் ஏதாவது ரெவென்யூ வந்துச்சா? வரலையே சார். நீங்கள் F1 ரேஸ்ன்றது ட்ராக்கில் ஓட்ட வேண்டியது, அதை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளே போட்டு நீங்கள் ஓட்டி யாரை மகிழ்விப்பதற்காக உதயநிதி இந்த வேலையை செஞ்சீங்க? விளையாட்டுத்துறை மேம்படுத்தணும்னு இருக்கலாமே சார். அதான் எந்த விளையாட்டுத்துறையில் யாரை மேம்படுத்துறதுக்கு செஞ்சீங்கன்னு தான் நீங்கள் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க சார். நீங்கள் நல்லா இருக்க ரோடை பேத்துட்டு அதில் கார் ரேஸ் நடத்திட்டு மறுபடியும் இந்த ரோடை பேத்துட்டு மறுபடியும் போடுறீங்களே, இதனால் மக்களுக்கு என்ன பயன்? நான் கேட்குறேன், சாமானிய மக்களுக்கு இது மூலமாக என்ன பயன் கிடைச்சிது?
இது மூலமாக அரசாங்கத்திற்கு ஏதாவது வருமானம் வந்துச்சா? அப்போ மக்களுக்கு இடையூறு மட்டுமே ஏற்பட்ட பொழுது நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்கன்னு ஒரே காரணத்துக்காக உங்கள் மகன் செய்கிற எல்லா அட்ராசிட்டியும் பொத்திக்கிட்டு கம்முன்னு உட்காந்து நீங்கள் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் அவருடைய ஆட்டத்தை உச்சபட்சமாக ஆட விட்டு கொண்டு வேடிக்கை பார்த்தோடைய விளைவு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவை கூட இல்லாமல் மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க இல்லையா? இப்போ மக்களுடைய வரி பணத்தை எவ்வளவு வீணடித்து விட்டு இன்னைக்கு வீரப்பா வந்து வாய்களே திமுகவிலிருந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேசுறீங்கனாக்கா வெக்கமா இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ 60 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு இல்லாமல் இப்போ 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு 5 லட்சம் கோடிங்கிறது வந்து 60 ஆண்டாக வாங்கின கடனும் இப்போ 10 கோடிங்கிறது அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ நம்ம நிதியமைச்சர் இப்போ மரியா வில்சன் அவர்கள் சொல்லும்போது 13.18 லட்சம் கோடிங்கிற போது அது ரொம்ப பகிரங்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவ்வளவுக்கு என்ன ஒரு விஷயம் சார் அவங்களுக்கு? ஏன் ஒருவேளை ஆட்சிக்கு திரும்ப வரமாட்டோங்கிறத அவங்க அப்போவே உணர்ந்துட்டாங்க. சார் நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்கல்ல, பிடிஆருடைய ஆடியோ வெளியில் வந்தது, அதுக்கப்புறம் அவரை துறை மாற்றினாங்கன்னு ஒரு விஷயம் பார்த்தோமா? கலைஞர் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த பணத்தை 2 வருஷத்தில் உதயநிதியும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து 30,000 கோடி வரைக்கும் சம்பாரிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஆடியோ கசிஞ்சிச்சா? அதோடைய விளைவு அதுக்கப்புறமேட்டு அவர் அங்கேருந்து மாற்றினாங்களா? அப்போது எவ்வளவு கோடிகள் பணம் இங்கேருந்து வருவாய் வந்து வந்திருக்கு, அதை எடுக்க முடியுது, அந்த பணம் தனி மனிதனுக்கு போயிருக்குன்றது இந்த ஆடியோ மூலமே ஒரு விஷயம் தெரியுதுன்னு பொழுது, அதே போல் 60 வருடமாக வாங்காத ஒரு அளவுக்கு கடன் சுமையை வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க பொழுது, அப்போது என்ன சொல்கிறது, முழுக்க முழுக்க மக்களை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் தின்னு கொழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பெருச்சாலி கையில் கிடச்சிருச்சுன்னா அதே போல் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை கூடவே வச்சுருந்து அயலக பிரிவில் அவனுக்கு ஒரு பதவியை போட்டு கொடுத்து அவன் மூலமாக 2000 கோடி வந்து அவன் வந்து பணத்தை வந்து அதில் வந்து ஜென்ரேட் பண்ணால் இதில் மெத்துலன்னு சொல்லி நம்ம செய்திகள் பார்க்க முடிஞ்சுன்னும் பொழுது, இப்போ முழுக்க முழுக்க எந்த துறையில் கிடைச்சாலும் எப்படி கிடைச்சாலும் எல்லா வகையிலையும் பணம், அந்த பணத்தை கபலீகரம் செய்து அவர்கள் தன்னிவசப்படுத்தணும். இவ்வளோ தான் சார். நீங்கள் இது கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து சர்க்காரி கமிஷன்ட்ட வந்து அவங்க கேட்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், சர்க்கரை எங்கேயான்னு கேட்டதுக்கு எறும்பு தின்றுச்சு, சாக்கு எங்கடானா கரையான் தின்றுச்சுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போது அதே போல் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விளைவு, அப்போ இவர்களை யாருமே கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லையா? திமுகவும் அதிமுகவும் நீங்கள் தெரிஞ்சு போச்சு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு கூட்டுத்தனமாக களவாணித்தனம் பண்ணுறதுலேருந்து எவ்வளவு, அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்றனா இவங்க திமுக ஆட்சியில் அதே மாதிரி வந்து நீங்கள் நடக்கும், அதே மாதிரி மாறி மாறி பல வகையில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போது இதை ஸ்டெப்பாக கேள்வி கேட்க யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் பொழுது, சரத்குமார் வந்தார், கனவு கண்டார், கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். கமலஹாசன் வந்தார், ஒருத்தர் தாரிசை தூக்கி போட்டு கையில் கொடுத்துட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக அங்கே போயிட்டார். அப்போ யாருமே கேள்வி கேட்க வழி இல்லை அப்படின்னும் பொழுது, அந்த நேரத்தில் பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவனாக தளபதி விஜய் அவர்கள் உள்ளே வந்தார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னை வந்து ஒரு நபராக நிலைநிறுத்தி கொண்டார். இந்த உறவு, இந்த எமோஷன், இந்த பாண்டிங் ஏற்பட்ட பிறகு மக்கள் பேரன்பு கொண்டு நேசித்து இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆக்கி இவங்களை திறத்தை அடிச்சிருக்காங்க பொழுது, இந்த ரேஷியோ, இந்த மாறுதல் இருக்குல்ல சார், இது அரசியலில் இது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய புரட்சி. என்னன்னாக்கா எல்லாரும் இது வரைக்கும் வந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் போவாங்க. முதல் முறையாக சிஎம்மாக டைரெக்டாக போன ஒரே நபர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். அப்போது சட்டமன்றத்துக்குள்ளே போகும்பொழுதே வரலாற்றில் 70 வருஷம் 60 வருஷம் சொன்னக்கூடிய நபர்கள் எல்லாரையும் தோற்கடித்து விட்டு முதல் முறையாக உள்ளே போகும்போது சிஎம்மாக போய் வரலாறு படித்த ஒரே முதலமைச்சர் யாருன்னா தளபதி விஜய். நம்ம உண்மையிலே இப்போ வெள்ளை அறிக்கையிலே வந்து நிறையா ஊழல்கள் தெரியுது. ஏன்னா 100 ரூபா வந்து வருவாய் வந்துச்சுன்னா 145 ரூபா இங்கே செலவு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போதே வந்து எப்படி ஒரு கட்டமைப்பில் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தருக்கு தெரியல சார். அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி கொள்ளையடிக்கலாம்னு தெரிஞ்சிருக்கு. நீ எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி கொள்ளையடிக்க தெரிஞ்ச உனக்கு, பலாயிரம் கோடியை வந்து இங்கே வந்து கடன் வாங்கி வைக்க தெரிஞ்ச உனக்கு, ஒன்றுமே இல்லாத தனிநபருடைய என்ன சொல்கிறது சொத்து மதிப்பை நீங்கள் கூட்டி கொண்டீங்க. ஜெகத் ரட்சகெல்லாம் 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சு பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சாரு. மறுபடியும் அவருக்கு நீ எம்பி பதவி கொடுத்து இந்த அளவுக்கு ஊழலை கட்டமைக்க முடிஞ்ச உன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல. போக்குவரத்து துறையில் எவ்வளோ வந்து நீ வந்து ஊழல் செஞ்சுருக்கீங்கன்னு அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு இப்போ வந்து ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது, நீங்கள் அதே மாதிரி தான் கனிம வளங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறையிலும், மின்சாரத்துறையில் இருக்கட்டும், எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம் கோடி, எதுவுமே வந்து சும்மா ஏதோ 1000 கோடிலாம், இது லட்சம் கோடிகள் நீங்கள் கடனை வச்சு கொண்டீங்கன்னாக்கா அப்போ ஒருத்தருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல. எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறீங்க? அப்போது அதுதான் ஒரு பொம்மை முதலமைச்சர்னு சொல்லி அவரை வந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தாங்க. ஒரு பொம்மை போல் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளை வைத்து கொண்டும் எந்த போதிய அறிவின்மையின் காரணமாக சிறந்த முறையில் ஆட்சி செய்யறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி காசியப்பன் பாத்திரங்கள்லேருந்து கப்பு வாங்கிட்டு வருவான். அப்பாவுக்கு ஒரு கப்பு, பிள்ளைக்கு ஒரு கப்புன்னு கொடுப்பான். ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் கொடுத்தான், அதை நீங்கள் வாங்கிட்டீங்க. ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடிக்கு மேலே வந்து இந்த போதைப்பொருள் மூலமாக பணம் சம்பாதிச்ச பிறகு உங்களை
உங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு செக்கு, பிள்ளைக்கு ஒரு செக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, செக்கு ஒரு பொக்கே, ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னு கொடுத்தா அதையும் வாங்கிட்டீங்கன்னும் பொழுது இவ்வளவு தான் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆற்றலும் பொழுது நீங்கள் தாவேக அரசை குறித்து விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பட் ஆனால் அவங்க தரப்புலேருந்து சொல்லும்போது தொழில் வளர்ச்சிக்காகவும் நாட்டை வந்து நிலைநிறுத்துவதற்கும் இந்திய அளவில் இப்போ 2வது இடத்துல முன்னேறி இருக்குது தமிழகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணமே இந்த கடன் வாங்கினது தான் காரணம் அப்படிங்கிறாங்களே சார். நீங்கள் கடனை வாங்கி கொண்டு போய் அந்த காசை வச்சு நீங்கள் கணக்கு காமிக்கிறதுக்கு பேர் வந்து அது வளர்ச்சியா சார்? வீக்கம். ஒரு பக்கம் வந்து மக்கள் நலிவடைந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் வீங்கிக்கிட்டே போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பசியில் இருக்கிறாங்க, சாதியை ஊற்றி வச்சுருக்க, சாராயத்தை ஊற்றி வச்சுருக்க, போதையை வளர்த்து வச்சுருக்க, 207 பள்ளிகளை மூடி வச்சுருக்கீங்க சார் உங்களுடைய ஆட்சியில். பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் வந்து படித்து சொல்கிறேன் கேட்டீங்கன்னா நடிச்சாப்புல இல்லை, நீ ஸ்கூலை மூடி வச்சிருக்கிற. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆட்சியின் போது 2 முறை கள்ளசாரண மரணம் நடந்துச்சு, பள்ளி மாணவர்கள் வெட்டப்பட்டார்கள், புல்லட் ஓட்டுறதுக்கு வெட்டினாங்க, படித்ததுக்கு வெட்டினாங்கன்னும் பொழுது எந்த இடத்துலையுமே சமூக நீதியை நிலைநாட்டாமல் நீங்கள் வேங்கவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியும், மலம் கலக்கப்பட்ட விஷயம், அவர்கள் மீதே வழக்கு போடப்பட்ட விஷயம் சொல்லி தொடர்ச்சியாக அநீதிக்கு மேலே அநீதி செஞ்சீங்க. திமுகவுடைய வரலாறு என்ன சார்? கூட்டணி கட்சிகளை அழித்தது தான் திமுகவின் வரலாறு. நீங்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த பொழுது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் அத்தனை இந்த கட்சியுடைய வரலாறையும் அழிச்சு நாசம் பண்ணீங்க. வன்னியர்ஸ் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிட்டாய் கடையை பார்த்து பிள்ளைகள் மிட்டாய்க்கு ஏங்குவதை போல அமைச்சரவை எப்படி இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஏங்கினோம். 40 வருஷ கனவை இன்னைக்கு நினைவுபடுத்தி கொடுத்தது யாருனாக்கா இன்னைக்கு வந்து யார்? ஸ்டாலினா, விஜய் அவர்களா? இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு பெரிய விஷயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். சார், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எல்லாருக்கும் பங்கு கொடுத்து அவங்களுடைய கனவை நினைவாக்கி காங்கிரஸ் சார் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களை கொண்டு வந்து இன்றைக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60-70 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுல. அவங்க வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்றைக்கி மறுபடியும் அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க பொழுது இதுதான் தளபதியுடைய சாதனை. அப்போது எங்களுடைய டார்கெட் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் சார். நீங்கள் வரக்கூடிய 29 விட்டுருங்க எம்பி எலெக்ஷன், அடுத்த 31 வரும்பொழுது தாவேகா தேசிய கட்சியாக மாறி இருக்கும். கிட்டத்தட்ட சவுத் இந்தியா பக்கம் பிஜேபியோடைய நிழல் கூட வராது சார். காங்கிரஸ் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த ஸ்டேட்டில் யாருடைய கூட்டணி வைக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியணும் பொழுது பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இது போன்ற எல்லா பக்கமும் தாவேகா வலுவாக நிற்கும். அன்றைக்கி 31 தளபதி சிஎம் பிஎம் கேண்டிடேட். அன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். அந்த அளவுக்கான இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் நபராக இருக்கும் பொழுது இந்த குரோத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற திமுக? கல்யாண வீடு முழுக்க இலவு வீடாக மாற்றி வைக்கிறேன். போகிற இடமெல்லாம் உட்காந்து புலம்புறீங்க. அதுவும் பாருங்கள் சார், அவங்க வரலாறு. அதுலேயும் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட கல்யாண வீட்டுக்காரன்ட்டே காசு வாங்கிட்டு போகிறதான் வரலாறு. கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அப்படி தான் வந்து கேட்டால் கட்சி நிதின்றாங்க. பார்ட்டி ஃபண்டு. என்ன பார்ட்டி ஃபண்டு? எனக்கு புரியல சார். உன்னுடைய கட்சிக்காரன் உனக்காக உழைச்சிருக்கான், உன்னை ஒரு தலைவர்னு மதித்து கூப்பிடுறான், அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீ போயிட்டு அதை பார்ட்டி ஃபண்டுனாக்கா இது கேவலத்தின் உச்சம் இல்லையா? அது தமிழ் பழம்பாடா? தமிழர்களுடைய கலாச்சாரமா இது? விருந்தோம்பல் தானே சார் நம்மளுடைய கலாச்சாரம். வச்சுட்டு வர்றது தான் விருந்தோம்பல். புரியுதுங்களா? மொய் வைப்பு. நம்ம போய் அவங்களுக்கு வந்து காசு கொடுப்போம், மகிழ்ச்சியாக காசோ பணமோ நகையோ பொருளோ இந்த மாதிரி தான் கொடுக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம் சார். ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அந்த படம் ஜெயிச்சிருச்சுனாக்கா அந்த டேரக்டர்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து கார் வாங்கி கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்காக உழைச்ச இவ்வளோ வருஷம் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் விட்ட அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவன் வீட்டு கல்யாணத்தில் போயிட்டு சரி கருமத்தை வாழ்த்துட்டே அது வந்து தொலைறியா? அதுவும் கிடையாது. இளவு வீடு மாதிரி உட்காந்து உன் சொந்த பிரச்சனை. நீ தோற்று போயிருக்க, நீ எம்எல்ஏவாக கூட இல்லை, நீ செஞ்ச மோசமான ஆட்சி அதுக்கெல்லாத்தையும் வந்து அங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு நீ தனியாக என்ன பண்ணோம்? செலவு பண்ணி கட்சி வந்து நீ கூட்டம் போட்டு அங்கே உட்காந்து புலம்பு. உனக்கு முட்டு கொடுக்கத்தான் முட்டா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு புலம்ப விடு. ஆபாசமாக பேச வச்சு ஒருத்தனை வளர்த்து விட்டீங்கல்ல. இன்றைக்கி ஒரு நாள் காப்பாற்ற முடிஞ்சா திமுகனால? முக்தாரை தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்களா சார்? நீங்கள் உச்சபட்ச ஆபாசம் சார். பெண்களை குறித்து இழிவாக பேசுறது, ஒரு கட்சி தலைவர்களை குறித்து இழிவாக பேசுறது, கேவலமாக பேசி இன்றைக்கி குண்டாஸில் உள்ளே போயிருக்காரு. அப்போது அநாகரிகத்தை நீங்கள் ஊக்குவிப்பது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு பேச வைக்கிறது, முக்தாரை வச்சு பேச வைக்கிறது, இந்த பக்கம் திருட்டுத்தனம் பண்ணுறது, இயற்கை வளங்கள் கனிம வளங்களுடைய வரக்கூடிய பணத்தை கொண்டு வந்து அரசாங்க கஜானாக்க சேர்க்காம இப்படி ஒரு ஆட்சி கொடுத்துட்டு வெக்கமில்லாமல் வந்து நீ எங்களை விமர்சனம் பண்ணுற? நீ என்ன சொன்ன? 6 மாதத்துக்கு பேச மாட்டேன்னு சொன்னில. இன்றைக்கி கூட கதை ஆரம்பிச்சிட்டாங்க. சோபா மாடல் ஆச்சு, வெள்ளை அறிக்கை, வெத்து அறிக்கை. தேர்தல் நேரத்தில் அள்ளி வீசப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை இன்டெரக்டாக சொல்வதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் உதயநிதி கொஞ்சமும் யோசிப்பாரா, யோசனை இருக்குமானா எனக்கு தெரியல சார். 4 சீட்டர் சோஃபா வந்து 5 சீட்டர் சோஃபா வச்சு சோஃபா மாடல் ஆட்சின்றாரு. அவர் யார் சார்? மிஸ்டர் மிட் நைட் மாடல் அவர். ஆமாம் சார், மிஸ்டர் மிட் நைட் மாடலு. நைட்டு உட்காந்து ஆய்வு பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, காலுகளை தேடிக்கொண்டு அலைவது நான் சொல்லலை. அவங்களுடைய நெருங்கிய
2 பேரும் இப்படி பின்னி தமிழகமே பிணைஞ்சு பேசுது சார். இல்லை சார், தமிழகம் பேசுனதை விடுங்க, பின்னி பிணைஞ்சு ஒன்றா இருக்க போகிறேன்னு சொல்லி எடப்பாடியும் ஸ்டாலின் முயற்சி எடுத்தாங்க. அந்த எடப்பாடி தான் சொன்னார். ஆமா. புரியுதுங்களா? அப்போது இன்னொரு பக்கம் மார்ட்டினுடைய மகன் இருக்கார் பாருங்க, கட்சி ஆரம்பிச்சார் பாண்டிச்சேரியில். ஆமாம். அவர் என்ன சொன்னார் உதயநிதி குறித்து? லட்சிய ஜனநாயக கட்சி என்ன சொன்னார்? ஏன் நீ இன்னும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ வந்து பால் டைல குடிச்சிட்டு சுற்றிட்டு கிடக்குற? இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் உங்கள் மீது வைக்கப்பட்டுச்சு. நீங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்வதற்கு துப்பு இருக்கணும். அதை சரி செய்யாமல் சோஃபா மாடலில் புதுசாக உன்னுடைய கற்பனை திறனை அவுத்து விட்டேன்னா அறிவுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? ஏன்டா சோஃபாக்குள்ளேயே காசு வச்சு கொடுப்பானுங்க இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில்? புரியுதுங்களா? நீங்கள் காலங்காலமாக எதை செய்தீர்களோ அதை தான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதைத்தான் இவங்க செஞ்சுருக்கானுங்கன்னும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஒரு சோஃபா ஒரு ஆஃபீஸில் அவங்க வாங்கினாக்கா அதை பார்த்தோன்னு உனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னும் பொழுது அவ்வளவு தான் உங்களுடைய அறிவோட திறன் இருக்குது சார். யாரையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை சார். இன்றைக்கி அதிமுக கரைந்து போய் கொண்டு இருக்கிறதா? நாளைக்கு திமுகவிலிருந்து பாருங்கள், ஆடி மாதத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்கே வருவதற்கு இப்போவே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார் யாரெல்லான்றது எனக்கு தெரியும். வரும்போது பார்த்து தெரிஞ்சுட்டு கதறட்டும் திமுகவும். திமுக கூடாரத்தை காலி பண்ண போகிறீங்களா சார்? சார் நாங்கள் காலி பண்ணல சார். அவங்களுக்கே தெரியுது அவங்களுடைய தலைவனுடைய லட்சணம். அவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லை, ஒழுங்காக நிர்வகிக்க தெரியல. ஆட்சியை வந்து அழிச்சு கொண்டு போய் வந்து மூலையில் போட்டாங்க. அவங்களுடைய ஆட்சியில் இருந்தக்கூடிய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க அழிய போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அரசியலுக்கு வருவது என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக. அப்போ மக்களுக்கு சிறந்த முறையில் யார் சேவை செய்கிறான்னு பார்க்கும்போது தளபதி விஜய். அப்போ அந்த இடத்துல இருந்து நானும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க சார். நீங்கள் எந்தெந்த இப்போது ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்து பாடம் ஒழுங்காக நடத்தலை அப்படின்னாக்கா அங்கே இருக்க பிள்ளைகள் அங்கே கண்டினியூ பண்ணுவாங்களா? அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைனா அங்கே டீச்சர்ஸ் அங்கே இருப்பாங்களா? அப்போது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு அவங்க வராங்கன்னும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் யாருமே வெளியில் வராதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அன்போடு வரவேற்பாங்க. ஏன்னா இங்கே ஹெட்மாஸ்டர் யார்? ஜோசப் விஜய். அவருடைய தலைமையில் கீழே நடக்க போகக்கூடிய இந்த சர்க்காரில் ரொம்ப கிளியர் கட்டாக ஒவ்வொரு விஷயமும் செய்வாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா தொழில்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையிலையுமே வந்து உள்நாட்டு வரி சதவீதம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குது. கொரோனா காலகட்டத்தை விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த தொழில்துறையை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கீர்த்தனா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைச்சரும் நம்ம புதுமையாக வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது இந்த தொழில்துறையை? சார் நீங்கள் தொழில்துறை மட்டும் கிடையாது சார். தொழில்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறை சார்ந்தும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோடு உட்கார்ந்து அமைச்சர் பெருமக்களை ஆலோசனை செய்து என்ன செய்யலாம்ன்றதனைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்கள் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க பொழுது அப்போ உங்களுக்கு அனுபவம் மிக்க அதிகாரிகள் இருக்கிறாங்க, கடந்த கால வரலாறு இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிற ஸ்டேட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ன மாதிரி விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோவாக இருக்குது அதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து விண்மில்லாம் நம்ம இங்கே போடுவதற்கான முயற்சி என்ன மாதிரி எடுத்தோமோ அது கரண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அப்போ தற்சார்பு முறை வளர்ப்பதன் மூலமாக வீட்டுக்கு மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காற்று இப்போலாம் ஆடி மாதம் ஆரம்பிச்சுன்னா நல்லா காற்று வரும். அது மூலமாக சிறிய சிறிய காற்றாலை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாடியிலே வச்சாக்கா அதில் வந்து எப்படி கரண்ட் ஜென்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரசாங்கமே ஊக்குவிக்கிறதுக்கான வழிவகை பண்ணலாமான்ற மாதிரி பல விஷயங்களை அரசு தொடர்ச்சியாக வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே என்னன்னாக்கா ஒரு பக்கம் அரசாங்க கஜானாவிற்கு இங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ மூலம் வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் மூலம் வரக்கூடிய ரெவன்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி தொழில் வளங்களை மேம்படுத்தணும். தமிழ்நாட்டை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போகணும். இளைஞர்களை வந்து போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு இருக்குது. விளையாட்டுத்துறையில் அவங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கணும். தொழில்துறையை முன்னேற்றணும்னு சொல்லி இன்னும் சொல்ல போனேன்னாக்கா எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கும் 5 வருஷமாக அவங்க வந்து வேலை போடாமல் இருந்து வச்சுருக்காங்களே அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது பொழுது பெரிய அடுத்த ஒரு கட்டமைப்பை செய்கிறாங்க சார். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 35-40 நாளுக்குள்ளே தான் ஆக போதுன்னும் பொழுது அப்போ இதுக்குள்ளேயுமே இவ்வளோ விஷயம் போயிருக்கணும் பொழுது அடுத்தடுத்து நீங்கள் சொன்னது போல் 6 மாதம் அவகாசம் கழித்து நீங்கள் பாருங்கள் 6 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக கொண்டு வந்துட்டாங்கன்னும் பொழுது அப்போ திமுககாரன் போட்டு வச்ச விதையின் மூலமாக இவ்வளோ வருஷம் திருட்டுத்தனம் பண்ணி பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைக்கிறான்ல அவன் ஒரு நாளில் திருந்திடுவானா செத்து போயிடுவானா மாட்டான். அப்போ அவன் நம்மளை திருத்தக்கணும், சட்டத்தை கடுமையாக்கி அரெஸ்ட் பண்ணணும், அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், அச்சத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு பேஸாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த கஞ்சா இந்த மெத்து ஹெராயின் எங்கேருந்து வருதோ அதோடைய வழிகளை அடைக்கணும். இதை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா பார்த்தீங்களா, இதை ஊக்குவித்தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து மேற்கொள்வதற்கான துரித நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு முதலமைச்சரை நீங்கள் வந்து கணக்கு போடாதீங்க. அவர் ஒவ்வொரு விஷயமா கேல்குலேட்டிவாக பண்ணுறாரு சார். இன்றைக்கி 9:30 மணிக்கு தலைமைச் செயலகம் வராரு சார். இன்றைக்கி வரைக்கும் இப்படி ஒரு வரலாற்றில் யாராவது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் போகிறாரு. 1 மணி நேரம் கூட பிரேக் எடுத்துக்க மாட்டார். 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்குறாரு. மக்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். முழுக்க மக்களை பற்றி சிந்தித்து கொண்டே அவருடைய முழுக்க இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஆக்கிட்டார் சார். முழுக்க மக்கள் சிந்தனை அதை பற்றி தான் நகர்த்தி கொண்டு போயிருக்காரு பொழுது இப்படி ஒரு முதலமைச்சருக்கையில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது நீங்கள் 6 மாதமாவது அவகாசம் கொடுக்கணும் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வருவதற்கு இந்த அவகாசம் நிச்சயமாக எடுத்துப்பார்கள்.
அதே சமயத்தில் பொறுக்கித்தனம் பண்ணுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறது 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேலையை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது மிச்சம் 2 பக்கமும் கொண்டு போயிருக்காங்க சார். ஒரு 6 மந்த் வரும்போது என்டையர் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியர் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கும்.